அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான காலாண்டு தேர்வு வினாத்தாள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து 2022-24 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் வந்து தென்காசி மாவட்டத்தில் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் பார்க்குறது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு மாடல் தெரியும். அப்புறம் நீங்கள் இந்த இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 50% வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துடும். ஸோ நீங்கள் அதை படித்தாலே உங்களால் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். அது நல்ல மார்க்கோட பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இருக்க எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. எனக்கு எல்லா நெடுவினா படித்தாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நெடுவினா வந்துடும். கொஸ்டின்ஸும் அப்படியே தான். 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 1 வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக இதுலேருந்தே வந்துடும். ஃபஸ்ட் நமக்கு ஒரு 14 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 14 1 வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு புக் பேக்லேருந்து கேட்குறது தான். புக் பேக் பின்னாடி பலவுள் தெரியுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மதிப்பீடில். அதுலேருந்து நமக்கு இந்த 14 1 வேர்ட்ஸும் கேட்பாங்க. அந்த பொறுத்துக எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு பகுதி 2ல் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தனித்தனியாக கேட்பாங்க. உரைநடைக்கு தனியாக, இலக்கணத்துக்கு தனியாக, அடுத்து வந்து கவிதை பகுதிக்கு தனியான்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கவிதை பகுதி, அதில் வந்து நமக்கு 4 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உரைநடை பகுதி, அதுவும் வந்து நமக்கு 2 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின். அடுத்து பிரிவு 3ல் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதேனும் 7 இலக்கணத்துலேருந்து நமக்கு 7 எழுத சொல்லியிருக்காங்க. இது எவையேனும் 7 மயங்கொலி சொற்கள் கேட்டிருக்காங்க. அப்புறம் வல்லினமைகள் நீற்றுக. அடுத்து பேச்சு விளக்கு எழுத்து விளக்காக மாற்றுக. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கலைச்சொல்லு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதெல்லாம் படித்தாலே 14 மார்க் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் ஒன்று. அடுத்து புணர்ச்சி விதி தருகதும். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுறது, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 14 மார்க் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 4 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இதிலேருந்து 4 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தும் அதே மாதிரி தான் 4 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு பிரிவு 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கண பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த குறள் கொடுத்து அதில் வரும் பயன்றும் அணியை கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொஸ்டின் எழுதலாம்னா, ஏகதேச உருவக அணி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து 40வது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இலக்கிய நயம் பாராட்ட சொல்லியிருக்காங்க. 3 நயங்களை வந்து எடுத்துட சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலான்னா அதுக்கு அல்லது கொஸ்டினாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாடான் திணியை சான்றுடன் விளக்குக. அதுக்கு மேலே இருக்க கொஸ்டின் தான் அது. அடுத்து வந்து நமக்கு வந்து 40வது கொஸ்டினுக்கு அல்லது கொஸ்டின் கொடுக்கல. அடுத்து இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, பாடான் திணை பரிசு திணை. இதுலேருந்து திணைத்துறையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதை படித்தாலே ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழாக்கம் தருக கேட்டிருக்காங்க பழமொழிக்கு. அடுத்து வந்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா. இது வந்து மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கொஸ்டின் தான். நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ண வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 மார்க் கொஸ்டின், செய் நின்று எறிதலாரம். இது வந்து இந்த கொஸ்டின் வட்டோட கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். அது நெடுநல் வாழில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை. இது ரொம்ப முக்கியம்தான். அடுத்து குடும்பங்கிற அந்த சிறு அமைப்பிலேருந்து அந்த கதை பகுதி எழுத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதுவும் நிறைய டைம்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க நமக்கு. அடுத்து வந்து இது வந்து நம்மளாக எழுதுறது பண்டைய கால கல்வி முறைகள். இது அடுத்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அந்த கொஸ்டின் இல்லாட்டி நீங்கள் அதுக்கு மேலே என்ன அல்லது கொஸ்டின் எழுதலாம். உரிமை தாகம் கதைகள் இருந்து எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து அல்லது கொஸ்டின் மட்டும் படிக்காதீங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இப்போ 44ல் 2 கொஸ்டின் இருக்குது, அந்த 2 கொஸ்டினையும் படிச்சுங்க. அதே மாதிரி இந்த 3 கொஸ்டினில் 2 அந்த மொத்தம் 6 கொஸ்டினுமே படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் உங்களுக்கு இதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எழுதலாம். அடுத்து பாடல் பகுதி நன்கு நல்லா படிச்சுக்கோங்க.